ஹாய் ஹலோ குட் ஈவினிங். வெல்கம் பேக் டு அவர் சேனல் சுட்டி விலாக்ஸ். ஸோ இந்த விலாகில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கசின் அவளுக்கு வந்து உப்பு ஜவுளின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்காக தான் கிளம்புனோம். இது வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி சுப்பிரமணியர் கோவிலில் நடந்தது. ஸோ நான் வந்து கோயம்புத்தூரில் இருந்தேன். காலையில் ஏர்லியராக கிளம்பலாங்கிறத பிளானு. லாஸ்ட் மினிட்ல ஹஸ்பண்டுக்கு வந்து லீவ் கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ நானும் அந்த பொண்ணு மட்டும் ரெட் டாக்ஸி புக் பண்ணி போயாச்சு. அங்கே போனோடனே எல்லாருமே இருந்தாங்க. பக்கத்துலேயே ஒரு ஹோட்டலில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டோம். நியரில் தான் இருக்கும், நடந்து போகிற டிஸ்டன்ஸில். அப்புறம் எல்லோரும் போய் அங்கே அசம்பிளாக ஆனதுக்கப்புறமா பொண்ணு வீட்டுக்காரங்களும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் போய் அந்த உப்பு வந்து வாங்குவாங்க. முன்னாடியே கடையில் இருக்கும். ஸோ வாங்கிட்டு இந்த சைடு 3 மெம்பர்ஸ், அவங்க வீட்டு சைடு 3 மெம்பர்ஸ் அந்த மாதிரி வந்து சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. அதுக்கு முன்னாடி அதை வாங்கிட்டு முன்னாடி பிள்ளையார் கோவில் இருக்கும், அங்கே போய் வச்சு சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் உள்ளே எடுத்துகிட்டு வந்து சுப்பிரமணியர் கோயிலில் ஈஸ்வரன், முருகன் எல்லா சாமியுமே இருக்குது. முருகன் தான் அங்கே ஃபேமஸ். ஸோ அங்கேயும் வந்து உப்பு கூடையை வச்சு சாமி கும்பிட்டு அர்ச்சனையெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் அகெயின் ரிட்டன் வந்துட்டு பொண்ணு வீட்டுக்காரங்களும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் அந்த உப்பு கூடையை வந்து மாற்றிப்பாங்க, சேஞ்ச் பண்ணிப்பாங்க. ஸோ பண்ணியாச்சுன்னா அவ்வளோதான், உப்பு மாற்றுறது முடிஞ்சுது. அவங்களோட கூட நமக்கு வந்துடும், நம்மளோடது வந்து அவங்களுக்கு போயிடும். அதை சேஃப் அண்ட் செக்யூராக வீட்டில் வந்து பூஜை ரூமில் செக்யூர் பண்ணி வச்சுக்குவாங்க. அதோட முடிஞ்சுது. இதுதான் என்கேஜ்மெண்ட். உப்பு மாற்றினா தான் என்கேஜ்மெண்ட் கன்ஃபார்ம். ஸோ அது முடிச்சுட்டு பக்கத்துலேயே வந்து பிங்கி இருந்துச்சு ஷாப்பு, ட்ரெஸ் ஷாப். அங்கேயே வந்து சாரீ பர்ச்சேஸ் பண்ணிடலாம், முகூர்த்த சாரின்னு சொல்லிட்டு அங்கே போயாச்சு. போயிட்டு நிறைய சாரீஸ் பார்த்தோம். அந்த வீடியோஸும் பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன். எந்த சாரீ செலக்ட் பண்ணியிருப்போன்னு கெஸ் பண்ணுங்கள், அது கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஃபைனலாக உங்களுக்கு சொல்கிறேன் எது செலக்ட் பண்ணணுன்னு சொல்லிட்டு. ஸோ பொண்ணுக்கு வந்து எடுத்தாச்சு. ரொம்ப ப்ரைஸியாக போகலை, ஒரு 10-15க்குள்ளேயே சாரீ வந்து பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து மாப்பிள்ளை பையனுக்கு பட்டு வேஷ்டி செட் ஆஸ் யூஷுவல் அந்த செட்டு வாங்கிட்டு அப்புறம் கோட் செலக்ட் பண்ணோம். அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. பிளேசரு அதோட ஃபோட்டோஸும் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். முடிச்சுட்டு அப்புறம் போய் லஞ்செல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பியாச்சு. ஸோ அந்த டே இப்படி தான் முடிஞ்சது. இனி அப்கமிங் வீடியோஸில் வந்துட்டு மெகந்தி, அப்புறம் நைட் என்கேஜ்மெண்ட், நலுங்கு, ஃபங்க்ஷன், மேரேஜ் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.